அவையோர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். நான் இப்போது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் சித்தலிங்கி அப்படிங்கிற வில்லேஜில் பழங்குடியினர் மருத்துவமனையில் ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே ஆர்வமாக கேட்குறாங்க, எப்படி நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல், இல்லை வேறு ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாமல் அந்த ஒரு சின்ன வில்லேஜில் போயிட்டு நீங்கள் ஏன் ஒர்க் பண்ணணும்? உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு உங்களால் உங்கள் வீட்டை ரன் பண்ண முடியுதா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஸோ மெனி கொஷின்ஸ். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தெரியாத எதுவுமே ஆக்சுவலி நாங்கள் சொல்ல போகிறதே இல்லை. என்னுடைய அனுபவங்களை தான் அவங்க கூட ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடையாது. என்னுடைய சின்ன சின்ன அனுபவங்களை அவங்க கூட, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, அந்த மாதிரியான ஒரு உறவுகள் தான் இங்கே எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு தயக்கம், ஒரு பயம் எல்லா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது இருக்கும். எம்பிபிஎஸ் முடித்தவனுக்கு தான் தெரியும். எம்பிபிஎஸ் முடிச்சு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவு எல்லாருக்குமே இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி ஒரு தெளிவற்ற நிலையில் தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த ஒரு நொடியில் நீட்டு பிஜி நீட் பண்ணணுமா, இல்லை ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒர்க் பண்ணணுமா, இல்லை வீட்டில் சும்மா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வரும்போது, இல்லை நம்ம ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சொசைட்டிக்கு ஹெல்த் லெவலில் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். இந்த மாதிரி எண்ணம் எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு நான் திரும்ப 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 யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியுது, முகவரி விதைத்த விதை தான் அந்த நன்றி உணர்வு. இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் தான் என்னை படிக்க வச்சு தான் நினைக்கிறேன். முகவரி அப்படிங்கிற பேரில் இந்த சமுதாயம் தான் என்னை படிக்க வச்சது. அப்போ இந்த சமுதாயத்தோட தேவை என்ன? அட்லீஸ்ட் எல்லா தேவையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியாது, பட் ஹெல்த்தில் இந்த சமுதாயத்தோட தேவை என்ன, எந்த மாதிரியான இடத்துல மருத்துவர்களோ இல்லை ஒரு சுகாதாரம் நல்ல முறையில் தேவைப்படுது அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னு நினச்சேன். உடனே நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் 3rd இயர் படிக்கும்போது சித்தலிங்கியில் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கேம்ப் பேர் ரூரல் சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம். அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. நல்ல விஷயங்கள் அவ்வளோவா ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிராமத்தில் எந்த அளவுக்கு ஒரு மருத்துவ நிலை இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதே காசு. இப்போ 30 ரூபா தான் என்கிட்ட இருக்குன்னா அந்த 30 ரூபாய்க்கும் 500 ரூபா இருக்குன்னா அந்த 500 ரூபாய்க்கும் ஒரு தகுந்த முறையில் சிறப்பான ஒரு மருத்துவத்தை எப்படி வழங்க முடியும் அப்படிங்கிறத மருத்துவ மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க நான் 3rd இயர் படிக்கும்போது. ஸோ அப்போ இங்கே சொல்லாமான்னு தெரியல, பட் சொல்லி தான் ஆகணும். அந்த நியூஸ் எங்கள் காலேஜ் இதில் வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் அப்போ நாங்கள் போஸ்டிங்கில் இருந்தோம். எங்களுக்கு லீவே கொடுக்கல ஆக்சுவலி. இல்லை போக முடியாது, நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, 3 நாள் லீவ் கேட்குறீங்க, இப்படி லீவ் கேட்டு போனால் நீங்களாம் ஃபெயில் ஆகிடுவீங்க, கற்றுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பயம், ஒரு மிரட்டல். எங்களுக்கு லீவே கிடைக்கல. பட் ஆனால் எனக்குள்ளே அந்த எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அந்த எப்படி சொல்லுவது, இன்னர் கால், உள்ளிருந்து ஒரு அழைப்பு மணி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அது இருந்துச்சு. இல்லை நம்ம போயே ஆகணும், பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 நாள் அந்த கேம்ப் அட்டன் பண்ணோம். ஸோ போன முதல் நாள்லேருந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஆர்கானிக் ஃபுட். நாங்கள் பார்த்த டாக்டர்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு சைக்கிளில் என் தோல் மேலே கை போட்டுட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு நெருக்கம். இப்போது ரெஜின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க பேர் ஜீன் தான் கூப்பிடுவோம், லலிதான் இருக்காங்கன்னா லலிதான் தான் கூப்பிடுவோம். அங்கே சாரு, சின்னவர், பெரியவர், தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். அந்த மாதிரியான ஒரு ஐடியல் சொசைட்டியாக முதலாக நான் பார்த்த அடுத்த நொடியே எனக்கு தோணுது, இந்த மாதிரியான ஒரு இடத்துல கட்டாயமாக நம்ம பணிபுரியணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடித்த உடனே அந்த இடத்துக்கு போனேன், ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நாங்கள் அந்த
இடம் வந்து ஒரு செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல். சித்தலிங்கில் இருக்கிற அந்த மருத்துவமனை ஒரு செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஒரு மருத்துவமனை மட்டும் சுற்றி இருக்கிற 10 லட்சம் பீப்புளுக்கு வந்து அதிகப்படியான ஒரு சிறந்த முறையில் அவங்களால அஃபோர்ட் பண்ணுற முறையில் வந்து ஒரு மருத்துவத்தையும் நிறைய விஷயங்கள் சித்தலிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் சோஃபான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சித்தலிங்கோட அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து இளைஞர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். சித்தலிங்கில் எப்படி நடக்குது சித்தலிங்கியை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக நான் இல்லை. இளைஞர்கள் படித்து முடித்த உடனே நம்மளுடைய தேவை என்ன, எனக்கு என்ன தோணுது, நான் என்ன வந்து ஃப்யூச்சரில் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ கழித்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையாக இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாத வேலையை எதுக்காக நான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயமாக நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது நான் இப்படி பேசுகிறேன் தெரியல. இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு காரணமாக முகவரி இருக்குமோன்னு தெரியுது. ஏன்னா முகவரியில் இந்த மாதிரி ஒரு மேடைக்கு முன்னாடி பேசுறது எனக்கு இதோட ஒரு தெரியல, ஒரு 10-15 தடவைக்கு மேலே வந்து பேசியிருப்பேன். அதனால் முகவரிக்கு வந்து ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். மருத்துவ மாணவர்களுக்கு நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்கள் அங்கே சித்தலிங்கில் நாங்கள் வி ஆர் டூயிங் ஸோ மெனி திங்ஸ். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எல்லோரும் இது மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு எல்எஸ்ஏஎஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வி ஆர் டூயிங் ஸோ மெனி சர்ஜரிஸ் வித்தவுட் எனி ஹெல்ப், நாங்களே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்னா, உங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு 1% பண்ணணுன்னா, நம்ம அந்த ரேட் ரேசிங் இருக்கு இல்லையா, அடுத்து அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வரணும். வெளியே வந்து தெரியல, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் தான் இன்னும் நம்ம ஒரு படி நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுமோன்னு தோணுது. ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம், அந்த இடத்தினிலே ஒரு சிறிய பூ, அதை பார்க்கின்ற இளைஞன் அதை பறித்தே ஆக வேண்டும் என்று செல்கின்றான். அவனை பார்த்த புலி இவனை பிடித்தே ஆக வேண்டும் என்று ஓடி வருகிறது. அந்த புலியை பார்த்த அவன் உயிருக்கு பயந்து ஓடுகின்றான். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம்தான் அனைவரையுமே ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறது. அந்த புலியை காட்டிலும் வேகமாக ஓடுகின்றான். அந்த மலையின் ஆரம்பத்திலே அடிவாரத்திலே ஒரு உயர்ந்த மரம் இருக்கின்றது. அந்த மரத்தினிலே வேகமாக ஏறுகின்றான். அந்த மரமோ சற்று வளைந்து கொடுக்கின்றது. அந்த மரத்தின் கிளையோ எப்போது வேண்டுமானாலும் முறிந்து விடலாம் என்ற அளவிலே அது வளைந்து கொடுக்கின்றது. புலியோ உன்னை சாப்பிடாமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஈகர்னஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த புலி. அந்த மரத்தின் கிளையோ ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரான்ச்சோட ஒரு சைடில் இருந்து ஒரு எலி குறிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணும்னாலும் அந்த மரம் முறிஞ்சு கீழே விழலாம். சரி, ஓகே, அந்த சைடு குதித்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு புலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படா நீ வருவ, நான் ரொம்ப பசியில் இருக்கேன், உன்னை சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த புலி. அந்த நொடியில் மேலே அண்ணார்ந்து பார்க்குறேன், என்னதான் பண்ணுறது, இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையுமா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அளவு கடந்த ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே. அந்த ஒரு நொடியில் என்னடா பண்ணுறதுன்னு மேலே பார்க்கும்போது பெரிய ஒரு மலை தேனீ கூடு இருக்கு அங்கே. ஸோ அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரு சொட்டு தேன் சிந்துகிறது, ஒரே ஒரு தொட்டு. அதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அந்த பிரான்ச்சை வந்து அந்த மரக்கிளையை நெளிச்சு பக்கத்தில் போயிட்டு அந்த ஒரு துளி தேனை வந்து சுவைக்கிறான். அடடடடடடா, இதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு நொடி உணர்வு, அந்த நொடியில் அவன் வாழ்கின்றான். வாழ்க்கையே நிச்சயம் பண்ணுறது, கீழே விழுந்தா செத்துடலாம், மரம் எப்போ வேணாலும் கீழே முறிஞ்சு விழுந்துடும், புளி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. பட் அந்த ஒரு துளி தேனை சுவைச்சதில்லை, இதுவல்லவா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆனந்தம் கொள்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையிலும். ஸோ அந்த ஒரு நொடியை உணருங்க, இந்த நொடியில் இருக்கிற ஆனந்தத்தையும் அமைதியும் உணருங்க. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.